ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அழகு 3 எழுதும் திறனில் மரபு தமிழ் இளமை பெயர் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மரபு தமிழில் வினை மரபு போட்டுட்டோம். ஸோ அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் இளமை பெயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 20+ இருந்துச்சு. ஸோ நம்ம வாங்க பார்க்கலாம். 20 தான் இருந்துச்சு. அது ரொம்ப சீக்கிரம் பார்த்துடலாம் வாங்க. சரியான சொல் எது? கோழி என்பதன் இளமை பெயர் என்ன? கோழியோட இளமை பெயர் ஆப்ஷன் சி குஞ்சு. நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. இதில் ஆப்ஷன் ஏ வாழைக்காய், ஆப்ஷன் பி கத்தரி பிஞ்சு, ஆப்ஷன் சி மாம்பிஞ்சு, ஆப்ஷன் டி அவரைக்காய். இதில் மரபு பிழையற்ற காய்கறியோட இளமை பெயர் ஆப்ஷன் பி கத்தரி பிஞ்சு. ஸோ இது 20+ தானே இருந்துச்சு. நம்ம புக்கில் ஒரு 10+ தான் இருக்கும். அந்த 10+ நம்ம இப்போ பார்த்துட்டோன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துடலாம். விலங்குகளின் இளமை பெயர்கள். அணின்னா பிள்ளை, கீரி பிள்ளை, சிங்க குருளை, புலி பரல், யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று, குதிரை குட்டி, நாய் குட்டி, பூனை குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, எலி குட்டி. ஸோ நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா குட்டியெல்லாம் தனியாக படிச்சுக்கோங்க, கன்று எல்லாம் தனியாக படிச்சுக்கோங்க. இதில் பரலுங்கிறது ஒன்று தான் வரும், புலி பரல். சிங்கத்துக்கு குருளை, குருளைங்கிறது ஒன்று தான் வரும், சிங்க குருளை. பிள்ளைங்கிறது 2 இதுக்கு வரும்னு சொல்லி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் தான் ரிப்பீட்டடாக வந்துச்சு. அந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்போ பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணையை சுட்டுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் தவறான இணை ஆப்ஷன் ஏ திணை ஓலை, மான்குட்டி. இதுதான் தவறான இணை. மற்றதெல்லாமே சரியான இலை. ஸோ சரியான இணையெல்லாம் பார்த்துக்கோங்க. பி தென்னை ஓலை, வாழை இலை. சி எருமை கன்று, பசுங்கன்று. டி நாய்க்குட்டி, புலிக்குட்டி. இது எல்லாமே சரியானது. ஸோ இது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. கீரி. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிள்ளை, கீரி பிள்ளை. நெக்ஸ்ட்டு சிங்கம் என்பதன் இளமை பெயர் எதுவென கண்டறிக. சிங்கமோட இளமை பெயர் ஆப்ஷன் பி குருளை. நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். புலியினோட இளமை பெயர், புலியின் இளமை பெயர் ஆப்ஷன் சி பரல், புலி பரல். நெக்ஸ்ட்டு மரபு பிழையை நீக்கி எழுதுக. கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடின. இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. நெக்ஸ்ட் விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கண்டவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க. ஸோ புலியோட ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி பரல், புலி பரல். நெக்ஸ்ட் பிழை நீக்கி எழுதுக. சிங்க குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். ஸோ இங்கே சிங்கக்குட்டி யானைக்குட்டின்னு இருக்குது. அது தவறானது. இதில் சரியானது எதுனா ஆப்ஷன் ஏ சிங்க குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன். சிங்கத்துக்கு குருளை, சிங்க குருளை. யானையை குட்டின்னு சொல்ல மாட்டோம், யானை கன்றுன்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிங்கத்தின் இளமை பெயர் டேஷ். சிங்கத்தோட இளமை பெயர் ஆப்ஷன் பி குருளை. இங்கே சிங்கம் புலி தான் ரிப்பீட்டடாக இருந்துச்சு. ஸோ 20+ கொஷின் சொன்னால அதில் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு போட்டு நன்றி. இத்தனை வாட்டி இந்த கொஷின் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லி தான், அதனால தான் சிங்கமே இத்தனை வாட்டி வந்திருக்கேன். ஸோ சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. சிங்கத்தோட இளமை பெயர் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பி சிங்க குருளை. நெக்ஸ்ட்டு பசு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. பசு சரியான சொல் ஆப்ஷன் ஏ கன்று, பசு கன்று. நெக்ஸ்ட்டு இளமை பெயர் யானை. யானை என்ன சொல்லுவோம்? ஆப்ஷன் டி கன்று, யானை கன்று. நெக்ஸ்ட்டு இளமை பெயர்கள் கண்டு பொருத்துக. ஓகே. ஏ புலி 1 குட்டி, பி சிங்கம் 2 கன்று, சி ஆடு 3 குருளை, டி யானை 4 பரல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சரே பார்த்துடலாம். புலிக்கு புலி பரல், சிங்கம் குருளை, ஆடு குட்டி, யானை கன்று, புலி பரல், சிங்க குருளை, ஆடு குட்டி, யானை கன்று. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 1 2. நெக்ஸ்ட் கொஷின் புலிக்குட்டி என்பதின் உள்ள வலுன்னு சொல்லியிருக்காங்க. புலி குட்டின்னு சொல்ல மாட்டோம், புலி பரல். இங்கே நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பா அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது கூட நம்ம சின்ன க்ளூவாக வச்சுக்கலாம், புலி பரல். நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. இங்கே மரபு பிழையற்ற தொடர் ஆப்ஷன் சி சிங்க குருளை தான் சரியாக இருக்குது. மரபு பிழை இல்லாமல் இருக்குது, மற்ற எல்லாமே தப்பு. சிங்கக்குருளை தான் அதோட இளமை பெயர். நெக்ஸ்ட்டு யானை ஏற்கனவே பார்த்துட்டோம், யானை கன்று. ஆப்ஷன் டி தான் சரியானது. நெக்ஸ்ட்டு புலியின் இளமை பெயர் ஆப்ஷன் ஏ பரல். நெக்ஸ்ட்டு மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக.
இங்கே மரபு பிழையோட தொடர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பார்த்துடலாம். ஏ சிங்க குருளை உருண்டு விளையாடுகிறது. சிங்கம் வந்து நம்ம குருளை தான் சொல்லுவோம், கரெக்டு. ஆப்ஷன் பி குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது. குருவி குஞ்சு தான் அப்போ சரியானது. நெக்ஸ்ட் சி மாங்கன்று துளிர்த்து வருகிறது. மாங்கன்று தான் சொல்லுவோம், மாங்கன்று. நெக்ஸ்ட் டி கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது. இங்கே தவறு, கீரி வந்து கீரி குட்டியில் நம்ம மேலேயே பார்த்தோம். ஸோ கீரியோட இளமை பெயர் என்ன நம்ம கமெண்ட்டில் தெரிவிச்சிடுங்க. ஸோ இங்கே வந்து மாங்கன்றுலாம் இருக்குல்ல, ஸோ நம்ம தாவரங்களோட இளமை பெயரும் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் கண்டறிக. புலியோட இளமை பெயர் ஆப்ஷன் சி பரல், புலி பரல். நெக்ஸ்ட்டு சிங்கம் தான் வந்திருக்கு. சிங்கத்தை என்ன சொல்லுவோம், குருளை. ஆப்ஷன் சி குருளை. நெக்ஸ்ட்டு புலி, நான் சொன்னல புலி சிங்கம் அப்புறம் யானை, இதுதான் ரிப்பீட்டடாக வந்துருந்துச்சு. ஸோ புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ குட்டி, ஆப்ஷன் பி பறலை, ஆப்ஷன் சி குளவி, ஆப்ஷன் டி வேங்கை. புலியை வந்து நம்ம வேங்கைன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சரியான சொல், பொருள் எழுதுக மாரி இருந்துச்சு. ஸோ அதனால உங்களுக்கு இது தெரியட்டுமேன்னு சொல்லி இதை எடுத்துன்னு வந்தேன். டி வேங்கை தான் புலியோட சரியான சொல். ஸோ இதோட 20+ கொஸ்டின் முடிஞ்சிடுச்சுக்கா. ஸோ ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நம்ம போட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு வரும். நீங்கள் ஏதாவது டாபிக் பார்க்கலன்னா நீங்கள் அதில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லியும் 6 மணிக்கு வந்து மாடல் டெஸ்ட்டு ஏற்கனவே வச்ச டிஎன்பிஎஸ்சி கொஷின் வந்து நம்ம டெஸ்ட்டு வச்சுன்னு இருக்கோம். அது உங்களுக்கு நீங்கள் டைம் இருந்தால் வந்து அந்த டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஆஸ்பிரன்ஸ் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.